गायत्री अम्मा सर प्रदीप अम्मा ये सुन रहा है कुछ फोटो कैमराல இருந்தானா போட்டோ வேண்டாம் ஒரே போட்டோ தான் லெஃப்ட் அங்க ஃப்ரண்ட்ல மைக் வச்சிங்க ரைட் சார் ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். சட்டி கறி ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இது வந்து என்னுடைய பிரதர் அஸ்வின் அவரும் என்னுடைய இன்னொரு பிரதர் பிரதீப் எடிட்டர் அவரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் மைண்ட். அது வந்து ப்ரொடக்ஷனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு வெல்ஸுக்கு. அப்போது நான் பார்த்துருக்கேன், ஒரு விஷயம் செஞ்சால் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி செய்வார். முன்னாடியே வந்துட்டு என்னென்ன பட்ஜெட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இறங்குவார் எதுலேயுமே. ஸோ அப்போ நான் நிறைய பார்த்துருக்கேன் அவருடைய எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாருன்றப்போ நிச்சயமாக ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் ஆரம்பிப்பாருன்னு நல்லாவே தெரியும். அண்ட் ஆஸ் அ பிரதர் ஐம் ஹியர் டு எக்ஸ்டெண்ட் மை சப்போர்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. சட்டி கறி வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எனக்கு வந்து அப்படியே பேசி காது வாக்கில் கேட்டிருக்கேன் நான். அதுவே பெரிய சக்ஸஸ் தான் முதல்ல. அண்ட் அவங்க ஒரு எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டாலும் வருவாங்க. பட் என்னை கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஈசிஆரில் மட்டும் இல்லை, சென்னை முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரணுன்ற ஆசை அண்ட் மை ப்ரேயர்ஸ் ஃபார் தட் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அவங்க ஹார்ட் இஸ் பியூர் அண்ட் தேர் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி பியூர். கண்டிப்பாக அவங்க எது பண்ணாலும் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். அண்ட் நான் எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்சலும் அனுப்பிச்சி வச்சிருங்க, வீடு பக்கத்துலேயே இருக்கு, அனுப்பிச்சி வச்சிருங்க. இல்லை நான் நடந்து கூட வந்து சாப்பிட்றேன். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் பிகாஸ் அவங்களுடைய எக்ஸ்பர்டஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த ஃபீல்டில் அவங்க வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அது சென்னை மக்களுக்கு ரொம்ப நல்லது அண்ட் ஈசிஆர் வாசிகளுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் கூடிய சீக்கிரம் வரணும். இன்றைக்கி ஒரு நல்ல நாள் என்னுடைய பிரதர்ஸுக்கு. ஏன்னா அவரும் சரி, அவருடைய ஒய்ஃப் பவியும் சரி, அவங்களும் ஒரு விஷயம் தொடங்கியிருக்காங்க. பவி இவருக்கு இது திறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வகையில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பி ஹாப்பி, பி தி சேம் அண்ட் கீப் க்ரோயிங் டுகெதர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சட்டி கறி மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய் த கிரேட் ஃபுட் ஹியர். தேங்க்யூ. சட்டி கறி ஈசிஆரில் திறந்துருக்காங்க. அஸ்வின் திறந்துருக்காப்பில். அஸ்வினோட சேர்ந்து பிரதீப் எடிட்டரு. எங்கள் படத்துக்கு எல்லாமே பிரதீப் தான் எடிட்டரு. அவரும் அஸ்வினும் சேர்ந்து இதை திறந்துருக்காங்க. நான் ஈசிஆரில் இருக்கேன். பிரதீப்புடைய ஒய்ஃப் காயத்ரி தான் இந்த மெனுவெல்லாம் அவங்களுடைய மெனுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு ஃபுட்டி. எங்கே நல்ல ஒரு ஃபுட்டு இருக்குமோ அங்கே தேடி போவேன். அது எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஈசிஆர்லேயே சட்டி கறி வந்திருக்கு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ப்ராய்லர் சிக்கன் கிடையாது, ஃபுல்லாக நாட்டுக்கோழி. எல்லாமே நாட்டுக்கோழியில் பண்ணது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எங்கேயுமே எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் கிடையாது. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சட்டி கறி சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இந்த ஃப்ரான்ச்சைசி போய் நிறைய கடைகள் திறக்கணும். ரவியும் நானுமே வந்து திறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ப்ரோ ஜெயம் ரவி ப்ரோ, ப்ரொடியூசர் ஹீரோ 2 பேருமே இருக்கீங்க.
உங்களோட ப்ராடக்ட் பிரதீப் ரங்கநாதன் பயங்கர ஹிட் ஆயிருக்காரு. அடுத்த படம் எப்போ அவர் கூட சேர்ந்து? எங்கள் 2 பேருடைய காம்பினேஷன் வேல்ஸில் வந்துட்டு லைக் அ ஃபேமிலி ப்ரொடக்ஷன் தான். எனக்கு சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அவருடைய சப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. ஜீனி படம் அடுத்து வெளில வருது. அதான் இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் அந்த படத்தை, வந்துட்டு ஒருங்கிணைச்சார் எல்லா வகையிலையும். ஸோ சார் வந்து அதுக்கப்புறம் ஒரு தடவை எஸ் சொல்லிட்டாருன்னா நோ ஸ்டாப்பிங். அண்ட் எதுக்குமே தயங்கல அவர். ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணோம். ஈவன் ஃபார் பர்மிஷன்ஸ் நான் சொல்கிறேன், காஷ்மீரில் நிறைய இடங்களில் வந்து பல பர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வாரத்தில் நடத்தி கொடுத்தாரு சார். ஸோ வேல்ஸில் நெக்ஸ்ட் ஃபில்ம் என்னுடைய காம்பினேஷனில் ஜீனி படம் கூடிய விரைவில் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஒரு டேட்டோட உங்களை வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். பிரதீப் கூட பழைய ஜாயின் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதம் இப்போ இந்த நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து அகத்தியா படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஜீனி. சார் ரவி சார், பராசக்தி எந்த லெவலுக்கு வந்திருக்கு? பராசக்தி படம் வந்து இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்ல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஷெட்யூல் இலங்கை கிளம்புறோம் கூடிய சீக்கிரம். ஸோ அதுவும் கராட்டே பாபுவும் பேரலாக பண்ணிகிட்ருக்கேன். கராட்டே பாபுவும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி. நம்ம கணேஷ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரம் ஷெட்யூல் ரேப் ஆகும். ஐ திங்க் பை ஏப்ரல் ஆர் மே அந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ. பியூர் நான்வெஜ். இங்க பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. கொஞ்சம் ரவுண்டு